சொல்றான் பாருங்க. நம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போட்டு பம்பளுக்குறாங்க அவனால. ரெண்டு பேரும் சேர்ந்து என் மகனை என்கிட்ட இருந்து பிரிக்கலான்னு திட்டம் போடுறீங்களா? நாங்க எந்த திட்டமும் போடல மேடம். நீங்க அர்ஜுனை நம்பி பொறுப்பை கொடுக்கறது தப்பு. நான் ஹாஸ்பிட்டல்ல வேலை செஞ்சவன்ற முறையில உங்களுக்கு அட்வைஸ் கொடுக்கலான்னு நினைக்கிறேன் மேடம். நீ எனக்கு அட்வைஸ் கொடுக்கற? இங்க பாரு, நான் கற்பனை பண்ணி வச்சிருந்த என் மகனோட வாழ்க்கையை நீ கெடுத்துட்ட. அதே மாதிரி அந்த பையன் அர்ஜுனோட வாழ்க்கையிலேயே நீ விளையாடி இருக்க. இதெல்லாம் உனக்கு கேவலமா தெரியலையா? ஒரு பொண்ணா இருந்துகிட்டு இப்படி பெரிய பாவத்தெல்லாம் பண்ணிருக்கியே, கொஞ்சம் கூட மனசாட்சி இல்ல உனக்கு? உன்னால நான் இப்ப என் புள்ளையோட பாசத்தை இழந்து நிக்கிறேன். ஒரு அம்மாவோட வலி என்னன்னு உனக்கு எல்லாம் புரியாது. அத்தை, இவளுக்கு தான் அம்மாவே இல்லையே, அப்புறம் எப்படி அம்மாவோட வலி இவளுக்கு தெரியும்? இவ சின்ன வயசுலயே அவ அம்மாவை கொன்னவ தானே. துரதிருஷ்டசாலி. இவ எங்க இருக்காலும் அந்த குடும்பமே விளங்காதாத்த. மகிழ், மகிழ், இவ்வளவு மோசமான கெட்ட புத்திய வச்சுக்கிட்டு நீ எல்லாம் எனக்கு அட்வைஸ் பண்ண வந்திருக்கியா? உனக்கு வெக்கமா இல்ல? நான் தான் என் பக்கமே வரக்கூடாதுன்னு உன்கிட்ட சொல்லிருக்கேன்ல, ஏன் வந்த? முதல்ல நீ கிளம்பு. நான் மதிக்கிட்ட பேசிட்டு போயிடுறேன். ஏய், சொல்லிட்டே இருக்கேன், இன்னும் என்ன மதிய பார்க்கணும் நின்னுட்டு இருக்க? இப்ப நீ போக போறியா இல்லையா, இல்ல கழுத்து பிடிச்சு வெளியே தள்ளணுமா? போய் நிறுத்து. உனக்கு எவ்வளவு திமிர் இருந்தா என் கண்ணு முன்னாடி மகிழ் அவமானப்படுத்துவேன். மகிழ் யார் தெரியுமா? அவ யாருடா? நம்ம ஹாஸ்பிட்டல்ல வேலை செஞ்ச ஒரு ஸ்டாஃப் தானே. அவளுக்காக நீ என்கிட்டயே சத்தம் போடுறியா? இவ ஸ்டாஃப் மட்டும் இல்லமா, அதுக்கும் மேல